இங்க ஒரு ஹோட்டல் ஓனர் வெளியே இருக்கிற கஸ்டமருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும்போது அங்க இருந்த பிச்சைக்கார பொண்ணு அந்த சாப்பாடு பிடிக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அவனும் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு போறான். அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாத ஹேண்டிகேப்ட் அக்காக்கு அந்த சாப்பாடை கொடுக்கறா. அத ஹோட்டல் ஓனர் ஒளிஞ்சிருந்து பாத்துறான். தங்கச்சி நமக்காக தான் இந்த சாப்பாடு திருடிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் அக்கா இந்த சாப்பாடு திருப்பி அவங்க கிட்டே கொடுத்துற சொல்லி சொல்றா. அதை பார்த்ததும் அவனும் அங்க இருந்து போயிடுறான். இந்த பொண்ணு சாப்பாடு ரிட்டன் அவங்க கிட்டே கொடுக்கலான்னு போகும்போது ஹோட்டல் ஓனர் சாப்பாடு எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்க வரான். அவனை பார்த்ததும் என்ன மன்னிச்சிருக்கான்னு சொல்லி சாப்பாடு அவங்க கிட்டே கொடுக்கறா. அவனும் அந்த சாப்பாடு நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடையும் அவ கிட்ட கொடுக்கறான். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு வாங்கிட்டு போய் அக்காக்கு கொடுக்கறா. அப்பதான் அந்த பொண்ணு தன்னோட கஷ்டத்தை அவன்கிட்ட சொல்றா. அது மட்டும் இல்லாம அக்காக்கு கால் சரி பண்ண நிறைய செலவாகும்னு சொல்லவும் உடனே அவன் கையில வச்சிருந்த பணமும் அக்கௌண்ட்ல இருக்கிற பணமும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். 10 வருஷம் கழிச்சு 2 பேர் பெரிய பணக்காரங்களாயிராங்க. அப்பவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்கறத பார்த்ததும் 2 பேரும் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அவனுக்கு இவங்க 2 பேத்தையும் அடையாளம் தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண ஹெல்ப்னால தான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். அப்பதான் அவங்க 2 பேத்தையும் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த பொண்ணுங்களும் அவன் பண்ண ஹெல்ப்புக்கு அவனுக்கு ப்ராப்பர்ட்டியும் 100 மில்லியன் பணமும் கொடுக்குறாங்க. அவன் அந்த பணத்தையும் ப்ராப்பர்ட்டியும் வேணாம்னு சொல்லிடுறான். அப்போ பணம் வேண்டானா என்னோட தங்கச்சி எப்பவும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. சோ என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி 2 பேத்தையும் சேர்த்து வச்சிடறா.